ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் டேட் வந்து எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே மாதம் ஒரு 3 நாள் எக்ஸாம் நடக்குது. ஜூன் மாதம் ஒரு 8 நாள், மொத்தம் 11 நாள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடக்குது. மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். நடுவில் வந்து 15ஆம் தேதி மட்டும் எக்ஸாம் வந்து நடக்காது. உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ மே 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம்னா ஏப்ரல் 27ஆம் தேதி தான் உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு மே 9ஆம் தேதி எக்ஸாம்னா ஏப்ரல் 29ஆம் தேதி தான் எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு தெரியும். சென்னையா, திருச்சியா, மதுரையா, இல்லை பெங்களூரா, ஆந்திராவில் ஏதாவது ஒரு சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். பட் எக்ஸாக்டாக எந்த எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லி அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ மே 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம்னா 3ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். சிட்டி இன்டிமேஷன் 10 நாளைக்கு முன்னாடி. அட்மிட் கார்டு வந்து அட்மிட் கார்டில் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அட்ரஸ் இருக்கும், இங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அட்மிட் கார்டு வந்து 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். நம்ம கிட்ட வரும்போது எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லுவோம். சரிங்களா? எப்படி வந்து செக் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் மறக்காம நம்மள ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. எப்போ எக்ஸாம்னு கேட்டிங்க. எக்ஸாம் டேட் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி படித்தவங்க உங்கள் ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து டெஸ்ட் வந்து எடுங்க. சரிங்களா? இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா என்னத்தையோ படிங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. மே மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமு கொஞ்சம் கஷ்டம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஜூன் மாதம் வந்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் முட்டு கொடுக்கலாம். 2 மாதம் இருக்குது. சரிங்களா? அந்த 2 மாதம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனை வெயிட்டாக போடுங்க. இனிமேல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ரயில்வேஸ் தமிழ் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி டெமோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். டீச் பண்ணுற லாங்குவேஜ் தான் தமிழில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் டெமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் ஆயிரும். வெறும் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணனாலும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கும். இல்லை எனக்கு கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டும் வேணாலும் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் டெமோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மள ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பை, டேக் கேர்.